ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். சரஸ்வதி பூஜைக்கு சீதாக்காவோட கோலத்தோடு ஆரம்பிக்கிறோம். வடபத்திரசாயி பெருமாள் குதிரை வாகனத்தில் மாட வீதியில் சேவிக்கிற பாக்கியத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வையாளி சேவிக்கிற பாக்கியத்தையும் கொடுத்தார். தேர்கடாட்சிக்கிற வைபவம் ராஜாமணி அண்ணா வீடியோ எடுத்து அனுப்பினா நம்ம எல்லோரும் சேவிக்கணும்னு மெதுவாக அனுபவிப்போம். நாளைக்கு திருத்தேர் 7:40 வாக்கில் புறப்பாடாகலான்னு சொல்கிறா. ரொம்ப வேகமாக வருவார், கிடுகிடுன்னு ஓடி வருவார். அதனால நம்ம தான் கரெக்டாக இருந்து இது பண்ணோம். இந்த வையாளி ஆயின்றிருக்கு வடக்கு மாட வீதியில். நம்ம தான் ஓடி பின்னாடியே ஓடி போய் சேவிக்கிற மாதிரி இருக்கும். செப்பு தேரில் எழுவார். அழகான வைபவம். அதுக்கப்புறம் ராத்திரி 8 மணிக்குன்னு பத்திரிகையில் போட்டிருக்கு, சைத்தியோபசாரம் நடக்கும். மாட வீதி, கந்தாட வீதி, கோபுரத்துக்குள்ளே எழுதுவார். ரொம்ப அழகாக ஆடி ஆடி மெதுவாக நிதானமாக பண்ணுவாள். அது முடித்து நேராக நாடகசாலை தெரு வந்துடுனா டோலையாகும். அதையும் அனுபவிச்சுட்டு முடிச்சுக்கலாம். நாளையோட திருவேங்கடமுடியானுக்கு உற்சவம் பூர்த்தி ஆறுது. காலையிலையும் பெரிய திருமஞ்சனாகும். 6:30க்குள்ளேயே முடிஞ்சிரும்னு சொல்கிறார் வாசக்கோயிலில் திருவேங்கடமுடியான் சன்னதியில். இந்த வையாளி ஆயின்றிருக்கு. மெதுவாக அனுபவிப்போம். இதுக்கப்புறம் தேர்கடாட்சிக்கிற வைபவம். செப்பு தேர் முன்னாடி குதிரை வாகனத்தில் பெருமாள் ஏழ, இவருக்கு ஒரு கற்பூரம் ஆகி தேருக்கு ஒரு கற்பூரம் ஆகும். வீடியோ கொடுத்த ராஜாமணி அண்ணாக்கு தலையெல்லால் கைமாறிலேன்னு சொல்லிக்கிறேன்.
இல்லை மொத்தத்தில் எடுக்கல. வேறு ஏதாவது எடுக்கிறேன். மட்டும் இந்த வயாளி மட்டும் ஏன்னா எங்கள் மாமியார் வர முடியல, அதனால சரி இது ஒன்று தான்ல இங்கே அவ்வளோதான். இவ்வளோ காரணம் முன்னால் அவ்வளோ அழகாக வந்து இதெல்லாம் அந்த மாதிரி அங்கே வந்து வெளிச்சம் தேங்க்யூண்ணா. गृहातीतं नडवरवपुः कर्णयो कर्णिकारं बिभ्रद्वासखा कनककपिशं वैदयन्तीं समालां रन्ध्रान् वेणो अतरसुतयः पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं समर्प्रादर्कीर्तिः இன்றைய தினம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. அதில் இன்றைய தினம் 9ஆம் திருநாள். இன்றைய தினம் வெத்த பொருளை கவிழ்த்து அதன் ஏறி தித்தித்தவாடிலும் தடாவில் விண்ணையும் முன்கேவை ஆழ்வாருடைய பாசனத்தை கிணங்க இங்கே பெருமாள் வெண்ணத்தாழி கண்ணனாக சேவை சாதிக்கிறார். இந்த வெண்ணத்தாழியில் பார்த்தீங்கன்னா ஐச்சியர்கள் எல்லாரும் கிருஷ்ணன் எங்கே வெண்ணை திருடும் பொழுது அவன் வந்து திருடுறான் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக மேலே மணியை மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ மணிகிட்ட கண்ணன் பிரார்த்தனை பண்ணிட்டானா, மணி நீ அடிக்காத, நான் உன்றது வெண்ணையை மட்டும் திருடின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மணி என்ன பண்ணிடுது அப்படின்னா வெண்ணையை திருடும்போது மணி அடிச்செடுத்து. உடனே ஏன் அடிச்சது அப்படின்னு சொல்லி மணிகிட்ட கண்ணன் கேட்டானா, இந்த மாதிரி எப்பயுமே நீ நைவேத்தியம் பண்ணும் பொழுது மணியை உனக்கு அடிச்சு பழகிட்டேன், அதெல்லாம் ரொட்டீனா நானும் உனக்கு அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மணி சொன்னதான். அதனால ரொம்ப விசேஷமா ஆழ்வார் எப்படி சேவை சாதிக்கிறாரோ, எப்படி பாசுரத்துல சொன்னாரோ அதே போல பெருமாள் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. கீழே ருக்மணி ஸ்ரீதேவி பூமாதேவி ருக்மணி சத்யபாமா எழுதியிருக்கார்.
வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான். கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான். கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். கிங்கிணி கட்டி கிரி கட்டி கிங்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் கட்டி. கிங்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் கட்டி. தங்கணத்தாலே சதிரா நடந்து வந்த என் கண்ணன் என்னை புறம் புல்குவான். எம்பிரான் என்னை புறம் புல்குவான். தங்கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான். எம்பிரான் என்னை புறம் புல்குவான். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய தன் வந்து என்னை புறம் புல்குவான். ஆழியான் என்னை புறம் புல்குவான். மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய தன் வந்து என்னை புறம் புல்குவான். ஆழியான் என்னை புறம் புல்குவான். மூத்தவை காண முதுமணர் குன்று ஏறி கூத்து வந்து ஆடி குழலால் இசை பாடி. மூத்தவை காண முதுமணர் குன்று ஏறி கூத்து வந்து ஆடி குழலால் இசை பாடி. வாய்த்தமரையோர் வணங்க